வணக்கம். இந்திய நேரப்படி காலை 8:30 மணி செய்திகள். முதலில் தலைப்பு செய்திகளை காணலாம். சேலத்தில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் மீண்டும் பிரச்சாரம் செய்வதற்காக காவல்துறையினரிடம் அனுமதி கேட்டு மனு அளிப்பு. அனுமதி மறுக்கப்பட்டதாக ஊடகங்களில் வெளியான தகவல் உண்மையில்லை என தெரிவித்தார் தாவேகா மாவட்ட செயலாளர் தமிழன் பார்த்திபன். 23 தாலிபான் பயங்கரவாதிகளை சுட்டு வீழ்த்தி பாகிஸ்தான் ராணுவம் ஆப்கானிஸ்தானுக்கு பதிலடி. பாகிஸ்தான் தேடுதல் வேட்டையின் போது உயிருடன் பிடிபட்டார் தாலிபான் இயக்க தளபதி. ஆஸ்திரேலியா இங்கிலாந்து மோதும் ஆசிஸ் தொடர் இன்று தொடக்கம். ஆசிஸ் டெஸ்ட் தொடரின் முதல் போட்டி தொடங்கிய நிலையில் உலகெங்கிலும் ரசிகர்களிடையே பெரும் எதிர்பார்ப்பு. தென்காசி, விருதுநகர், நெல்லை, கன்னியாகுமரி, தூத்துக்குடி உள்ளிட்ட 10 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து 24ஆம் தேதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் என வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. இனி விரிவான செய்திகளை காணலாம். சேலத்தில் வருகின்ற 4ஆம் தேதி தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் பிரச்சாரம் செய்வதற்கு அனுமதி கேட்டு காவல் ஆணையர் அலுவலகத்தில் தாவேகா நிர்வாகிகள் மனு அளித்தனர். கரூர் துயர சம்பவம் காரணமாக தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயின் பிரச்சார சுற்றுப்பயணம் தற்காலிகமாக ஒத்திவைக்கப்பட்டது. இந்நிலையில் சேலத்தில் மீண்டும் தாவேகா பிரச்சார பயணம் தொடங்கப் போவதாக தகவல் வெளியானது. இது தொடர்பாக சேலத்தில் உள்ள தாவேகா மத்திய மாவட்ட செயலாளர் தமிழன் பார்த்திபன் தலைமையிலான நிர்வாகிகள் மாநகர காவல் ஆணையரிடம் மனு அளித்தனர். இதில் வருகின்ற 4ஆம் தேதி சேலம் கோட்டை மைதானம், போஸ் மைதானம், கெஜல் நாயக்கன்பட்டி ஆகிய பகுதிகளில் ஏதேனும் ஒரு இடத்தில் பிரச்சாரம் செய்ய அனுமதி அளிக்குமாறு கேட்டுக் கொண்டனர். இது தொடர்பாக வருகின்ற 4ஆம் தேதி கார்த்திகை தீபம் என்பதால் பிரச்சாரத்திற்கு அனுமதி அளிப்பது குறித்து காவல்துறையினர் ஆலோசனை செய்து தெரிவிப்பதாக தெரிவித்தனர். இந்நிலையில் தாவேகா தலைவர் விஜய் பிரச்சாரத்திற்கு அனுமதி மறுக்கப்பட்டதாக ஊடகங்களில் வெளியான தகவல் உண்மையில்லை என மத்திய மாவட்ட செயலாளர் தமிழன் பார்த்திபன் தெரிவித்துள்ளார். பாகிஸ்தானில் பதுங்கியிருந்த 23 தாலிபான் பயங்கரவாதிகளை பாகிஸ்தான் ராணுவம் சுட்டு வீழ்த்தினர். பாகிஸ்தானில் உள்ள குர்ரம் மாவட்டத்தில் தாலிபான் பயங்கரவாதிகள் பதுங்கி இருப்பதாக பாகிஸ்தான் உளவுத்துறைக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதனைத் தொடர்ந்து அப்பகுதியில் பாகிஸ்தான் ராணுவம் தேடுதல் வேட்டையை நடத்தியது. அப்போது ராணுவத்திற்கும் தாலிபான் பயங்கரவாதிகளுக்கும் இடையே துப்பாக்கிச் சண்டை மூண்டது. இதில் 23 தாலிபான் பயங்கரவாதிகள் உயிர் மாய்க்கம் செய்யப்பட்டனர். இதன் தொடர்ச்சியாக ஆப்கானிஸ்தான் எல்லையை ஒட்டிய திரா பள்ளத்தாக்கில் ஒரு வீட்டின் அருகே பீரங்கி குண்டு விழுந்தது. இதில் ஒரு ஆணும் அவருடைய மகனும் உயிரிழந்தனர். இதையடுத்து தெற்கு விசிரிஸ்தானில் நடந்த தேடுதல் வேட்டையில் பயங்கரவாதிகள் பதுக்கி வைத்திருந்த 16 வெடிகுண்டுகளை பாகிஸ்தான் பாதுகாப்பு படையினர் கைப்பற்றினர். மேலும் இந்த தேடுதல் வேட்டையின் போது தாலிபான் இயக்க தளபதி ஒருவர் உயிருடன் பிடிபட்டார். உலகெங்கிலும் கிரிக்கெட் ரசிகர்களால் பெரிதும் எதிர்பார்க்கப்படும் ஆசஸ் டெஸ்ட் தொடரின் முதல் போட்டி இன்று நடைபெறுகிறது. ஆஸ்திரேலியாவிற்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள இங்கிலாந்து அணி 5 போட்டிகள் கொண்ட ஆசஸ் தொடரில் விளையாட உள்ளது. இந்த தொடரின் முதல் டெஸ்ட் போட்டி பெர்த் நகரில் இன்று நடைபெறுகிறது. இதைத் தொடர்ந்து இங்கிலாந்து அணியின் கேப்டன் பென் ஸ்டோக்ஸ் தலைமையிலான வீரர்களும் ஆஸ்திரேலிய அணியின் கேப்டன் ஸ்டீவ் ஸ்மித் தலைமையிலான வீரர்களும் களம் இறங்குகின்றனர். இதையடுத்து உலகெங்கிலும் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட ஆசஸ் டெஸ்ட் தொடரின் முதல் போட்டி தொடங்கிய நிலையில் ரசிகர்களிடையே ஆர்வம் அதிகரித்துள்ளது. தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ள நிலையில் 10 மாவட்டங்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தெற்கு அந்தமான் கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் மேல் நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக நாளை தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாகவும் இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து 24ஆம் தேதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் வலுப்பெற இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. இதனால் இன்று புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் மிதமான மழையும், தென்காசி, விருதுநகர், நெல்லை, கன்னியாகுமரி, தூத்துக்குடி உள்ளிட்ட 10 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும், காரைக்கால் பகுதிகளிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. இதனைத் தொடர்ந்து தமிழ்நாட்டில் இன்று முதல் 25ஆம் தேதி வரை பரவலாக மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜெயங்கொண்டத்தில் 15.60 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கட்டிடங்களை
தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டத்தில் உயர்கல்வித்துறையின் சார்பில் 15 கோடியே 60 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கட்டடங்களை தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் சென்னை தலைமை செயலகத்தில் இருந்து காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் கலந்து கொண்டார். மேலும் தலைமை செயலகத்திலிருந்து காணொலி காட்சி வாயிலாக கடலூர், விழுப்புரம், திருப்பத்தூர், அரியலூர், மயிலாடுதுறை ஆகிய மாவட்டங்களில் உள்ள அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் 59 கோடியே 93 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள கல்விசார் கட்டடங்களை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பல்வேறு துறை சார்ந்த அரசு அதிகாரிகள், கல்லூரி மாணவ மாணவியர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அரசு மகளிர் உயர்நிலைப் பள்ளியிலே நடைபெற்று வந்த நிலையில் ஒரு முழுமையான வடிவை வழங்குவதற்கு, சொந்த கட்டடம் கட்டுவதற்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இந்த சிறப்புமிகு கட்டடத்திற்கான நிதியை ஒதுக்கி பணி துவங்கப்பட்டு 1.5 ஆண்டு காலத்தில் பணி முடிக்கப்பட்டு இன்றைக்கு மாண்புமிகு திராவிட மாடல் முதல்வருடைய பொற்கரங்களால் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. உயர்கல்விக்கென்று மிகுந்த அக்கறையோடு செயல்பட்டு வருகின்ற முதல்வர் என்ற அந்த அடிப்படையில் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கின்ற கல்லூரிகளுக்கு தேவையான கட்டிடங்களை திறந்து வைத்திருக்கின்ற காட்சியை நாம் கண்டிருக்கின்றோம். அதைத் தவிர இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் செயல்படுத்தப்படாத திட்டங்களை நம்முடைய தமிழ்நாட்டு மாணவ செல்வங்களுக்காக செயல்படுத்தி வருகிறோம். காஞ்சிபுரத்தில் முன்னாள் அமைச்சர் சி.வி.எம். அண்ணாமலையின் 109வது பிறந்தநாள் விழா கழகத்தின் சார்பில் கொண்டாடப்பட்டது. காஞ்சிபுரத்தில் உள்ள சட்டமன்ற உறுப்பினர் இல்லத்தில் முன்னாள் அமைச்சர் சி.வி.எம். அண்ணாமலையின் 109வது பிறந்தநாள் விழா கழக பொறுப்பாளர்கள், தொண்டர்கள் சார்பில் கொண்டாடப்பட்டது. இந்த பிறந்தநாள் விழாவில் காஞ்சிபுரம் சட்டமன்ற உறுப்பினர் எழிலரசன் சி.வி.எம். அண்ணாமலையின் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார். இதில் மேயர் மகாலட்சுமி, தலைமை செயற்குழு உறுப்பினர் சுகுமார், மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் யுவராஜ், மாநகர செயலாளர் தமிழ்ச்செல்வன், ஒன்றிய குழு பெருந்தலைவர் மலர்கொடி குமார், சான்பிரான் ஆறுமுகம், முத்துச்செல்வன், தேவேந்திரன், படுநெல்லி பாபு, விமலா தேவி, சுரேஷ், மூர்த்தி, திலகர், சந்துரு, தசரதன், அரவிந்த் உட்பட ஏராளமான திமுக தொண்டர்கள் கலந்து கொண்டனர். அதிமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்தவுடன் அரக்கோணம் அரசு பொது மருத்துவமனை மாவட்ட தலைமை மருத்துவமனையாக தரம் உயர்த்தப்படும் என சட்டமன்ற உறுப்பினர் ரவி தெரிவித்துள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அரசு பொது மருத்துவமனையில் சட்டமன்ற தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து 4.50 லட்சம் ரூபாய் செலவில் நீரிழிவு நோயாளிகள் பயன்பெற ஆர்ஓ பிளான்ட் அமைக்கப்படுவதற்கான திறப்பு விழா நடைபெற்றது. இது தலைமை மருத்துவர்கள் நிவேதா மற்றும் ரெஜினா ஆகியோர் தலைமையில் நடைபெற்றது. இவ்விழாவில் சிறப்பு அழைப்பாளராக சட்டமன்ற உறுப்பினர் ரவி கலந்து கொண்டு ஆர்ஓ பிளான்ட் திறந்து வைத்தார். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் சட்டமன்ற உறுப்பினர் ரவி கூறியதாவது: அதிமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்தவுடன் அரக்கோணம் அரசு பொது மருத்துவமனை மாவட்ட தலைமை மருத்துவமனையாக தரம் உயர்த்தப்படும். மேலும் சிடி ஸ்கேன் வசதி செய்து கொடுக்கப்படும் என தெரிவித்தார். அப்போது முக்கிய நிர்வாகிகள் மருத்துவர் பன்னீர்செல்வம், ஏஜி விஜயன், கிருஷ்ணமூர்த்தி, பாண்டுரங்கன் உட்பட முக்கிய நிர்வாகிகள் என ஏராளமானோர் உடன் இருந்தனர். அதிமுக ஆட்சி வந்தவுடன் ஒரு 6 மாதத்திலே நம்முடைய அரக்கோணம் அரசு பொது மருத்துவமனை மாவட்ட தலைமை மருத்துவமனைக்கு இணையாக தரம் உயர்த்தப்படும். சிடி ஸ்கேன் கண்டிப்பாக வசதியை பொதுமக்களின் வீடுகளுக்கு அறநிலையத்துறை அதிகாரிகள் சீல் வைத்ததால் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து 4 பேர் உடலில் மண்ணெண்ணெயை ஊற்றி தன் உயிர் மாய்க்க முயன்ற சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கரூரை அடுத்த வெண்ணமலை அருள்மிகு பாலசுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் அமைந்துள்ளது. இந்த கோவிலுக்கு சொந்தமான இனாம் நிலங்கள் இருக்கின்றனர். அதில் தற்போது அடுத்த தலைமுறையைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கானோர் வசித்து வருகின்றனர். இந்த நிலங்கள் பலரது கைக்கு பத்திரப்பதிவு அலுவலகத்தில் முறையாக பரிவர்த்தனை செய்யப்பட்டு கைமாறி உள்ளது. இந்நிலையில் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவின் பேரில் கோவில் இனாம் நிலங்கள் உள்ள
வர்த்தக கடைகளுக்கு அறநிலையத்துறை அதிகாரிகள் அவ்வப்போது சீல் வைக்கும் நடவடிக்கைகளில் ஈடுபட்டனர். இந்நிலையில் சின்ன வடுகம்பட்டி பகுதியில் கண்ணம்மாள் என்பவரின் வாடகை வீடுக்கு சீல் வைக்க அறநிலையத்துறை உதவி ஆணையர் ரமணிகாந்தன் தலைமையில் அதிகாரிகள் சீல் வைக்க வந்தனர். இந்த நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து கண்ணம்மாள் குடும்பத்தினர் 4 பேர் உடலில் மண்ணெண்ணெயை ஊற்றிக்கொண்டு தன் உயிர் மாய்க்க முயன்றனர். அப்போது பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசார் அவர்களை தடுத்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த கரூர் காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோதிமணி, முன்னாள் அமைச்சர் MR விஜயபாஸ்கர், திமுக ஒன்றிய செயலாளர் முத்துக்குமார் உள்ளிட்ட அனைத்து கட்சி பொறுப்பாளர்கள் அங்கு திரண்டு அறநிலையத்துறை அதிகாரிகளிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் ஈடுபட்ட சுமார் 500 பொதுமக்களுடன் சேர்ந்து MP ஜோதிமணி, முன்னாள் அமைச்சர் MR விஜயபாஸ்கர் உள்ளிட்டோரும் வலுக்கட்டாயமாக கைது செய்யப்பட்டனர். இதையடுத்து கண்ணம்மாள் என்பவர் வாடகைக்கு விட்டிருக்கும் 23 வீடுகளுக்கும் அறநிலையத்துறை அதிகாரிகள் சீல் வைத்தனர். போராட்டத்தில் ஈடுபட்டு கைது செய்யப்பட்ட அனைவரும் 4 திருமண மண்டபங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். கும்மிடிப்பூண்டியில் தொழிற்சாலை கழிவுகளை கலக்கவிட்டு சாக்கடையாக மாறிய தாமரை ஏரியை திருவள்ளூர் ஆட்சியர் பிரதாப் ஆய்வு செய்து தண்ணீரின் மாதிரிகள் சேகரிக்கப்பட்டு IIT ஆய்வுக்கு உட்படுத்தப்படும் என்று, ஏரியில் கழிவுநீர் விடுவோர் மீது கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் மாவட்ட ஆட்சியர் பிரதாப் தெரிவித்தார். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி மக்களின் நீராதாரமாக உள்ள தாமரை ஏரியில் சிப்காட் தொழிற்சாலைகளின் கழிவுகள் கலப்பதால் ஏரியில் எண்ணெய் படலங்கள் ஏற்பட்டுள்ள நிலையில் அந்த பகுதி மக்கள் பாதிப்புக்குள்ளாகி வருகின்றனர். இந்நிலையில் திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் பிரதாப் கும்மிடிப்பூண்டி தாமரை ஏரியில் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது ஏரியில் மாசடைந்த பகுதிகள், கழிவுநீர் விடும் இடங்கள் என அனைத்தையுமே பார்வையிட்ட அவர் நீர்வளத்துறை, கும்மிடிப்பூண்டி மாசு கட்டுப்பாட்டு வாரியம், கும்மிடிப்பூண்டி பேரூராட்சி அதிகாரிகளிடம் கேட்டறிந்து உரிய நடவடிக்கைகள் எடுப்பதாக உறுதியளித்தார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தாமரை ஏரியில் கழிவுநீர் விடுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும், கழிவுநீர் விடும் வாகனங்கள் பறிமுதல் செய்து குற்றவியல் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும், ஏரியில் எண்ணெய் படலத்தை போக்க ட்ரெட்ஜர் மூலம் ஆழப்படுத்தியும் ஆகாய தாமரைகளை அகற்றவும் உத்தரவிட்டுள்ளதாகவும், துணை முதலமைச்சரின் கூட்டத்திற்கு பின்னர் ஆட்சியர் அலுவலகத்தில் விரிவாக ஆலோசனை நடத்தப்படும் எனவும், தண்ணீரின் மாதிரிகள் சேகரிக்கப்பட்டு IIT ஆய்வுக்கு உட்படுத்தப்படும் எனவும் மாவட்ட ஆட்சியர் பிரதாப் தெரிவித்தார். நம்முடைய கும்மிடிப்பூண்டி பேரூராட்சி பகுதியில் தாமரை ஏரி என்ற ஒரு ஏரி உள்ளது. அந்த ஏரியில் நம்ம சிப்காட் வளாகத்தில் இருக்கிற தொழிற்சாலைகள் மற்றும் பிற கழிவுகள் சேர்ந்து நம்ம ஏரி அசுத்தமாகுது, ஏரி மாசுபடுது அப்படின்ட்டு நம்முடைய மதிப்புக்குரிய சட்டமன்ற உறுப்பினர், நம்முடைய இந்த கும்மிடிப்பூண்டியில் இருக்கிற பொதுமக்கள், அப்புறம் உங்களை மாதிரி பத்திரிகை துறை நண்பர்கள் எல்லாரும் நம்மளுக்கு அடிக்கடி இந்த இஷ்யூஸை ரைஸ் பண்ணிகிட்டே இருந்தாங்க. சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்படும் தீர்மானங்களை நிறுத்தி வைக்கும் அதிகாரம் ஆளுநருக்கு இல்லை என உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பு ஒன்றிய அரசிற்கு கிடைத்த வெற்றி என முன்னாள் அமைச்சர் பொன்முடி தெரிவித்துள்ளார். விழுப்புரம் அருகே ஏனாத்திமங்கலத்தில் பகுதி நேர நியாய விலை கடையினை முன்னாள் அமைச்சர் பொன்முடி திறந்து வைத்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்படும் மசோதாக்களை நிறுத்தி வைக்கும் அதிகாரம் ஆளுநருக்கு இல்லை என உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது. தமிழக முதல்வருக்கும் தமிழ்நாட்டிற்கும் தமிழ் இனத்திற்கும் கூட்டாட்சி தத்துவத்திற்கும் கிடைத்த வெற்றி என கூறினார். ஆளுநருடைய அதிகாரங்கள் எந்த அளவிற்கு இருக்க வேண்டும் என உச்சநீதிமன்றம் மூலம் முதல்வர் ஸ்டாலின் நிகழ்த்தியுள்ளார். கூட்டாட்சி தத்துவத்திற்கு கிடைத்த வெற்றி என தெரிவித்தார். உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பு ஒன்றிய அரசிற்கு கிடைத்த மிகப்பெரிய அடி. பாஜக இல்லாத மாநிலங்களை ஆட்டி படைக்க பாஜக நினைத்தார்கள். ஆளுநர்களை கைப்பாவையாக வைத்துக் கொண்டு வங்காளதேசம், கர்நாடகா, கேரளா போன்ற மாநிலங்களை ஆட்டி அடைக்க நினைத்தார்கள். கோவை, மதுரையில் மெட்ரோ ரயில் நிராகரிக்கப்பட்டுள்ளது. இதில் விளக்கம் கேட்டு இருக்கலாம். ஆனால் அதனை செய்யாமல் நிராகரிப்பது என்பது அரசியலுக்காக செய்யப்படும் சூழ்ச்சி. பாஜக செய்கின்ற அரசியல் தமிழக மக்கள் என்றால் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு தொல்லை கொடுக்க வேண்டும் என பாஜக நினைப்பதாக குற்றம் சாட்டினார். இந்தியாவிலே இருக்கிற மற்ற மாநிலங்களுக்கும் தமிழக முதல்வர் தளபதி அவர்கள் இன்று முன்னோடியாக இருந்து
நியமிக்கப்பட்ட ஆளுநருடைய அதிகாரங்கள் எந்த அளவிற்கு செயல்படுத்தக்கூடியது என்பதை உச்ச நீதிமன்றத்தின் மூலமாக நிறைவேற்றி இருக்கக்கூடிய ஒரு தலைவர் தான் நம்முடைய தலைவர் தளபதி மு.க.ஸ்டாலின் அவர்கள். இது அவருக்கு கிடைத்திருக்கிற மிகப்பெரிய மகத்தான வெற்றி என்பதை யாரும் மறுக்க முடியாது. அவருக்கு கிடைத்த வெற்றி இந்த கூட்டாட்சி, நான் முன்பே சொன்னதைப் போல கூட்டாட்சி தத்துவத்திற்கு கிடைத்திருக்கிற வெற்றி. ஒன்றிய அரசினால் நியமிக்கப்படுகிற ஒரு ஆளுநர் எந்த அளவிற்கு செயல்பட்டார் என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். அந்த அடிப்படையில்தான் ஆளுநருக்கு இந்த அதிகாரங்கள் எல்லாம் இல்லை என்ற உணர்வோடு தமிழக முதலமைச்சர் அவர்கள் உச்ச நீதிமன்றத்திற்கு சென்றார். கெங்கவள்ளி அருகே பட்டா நிலத்தில் குடிநீர் குழாய் பதித்ததாக கர்ப்பிணி பெண் பேரூராட்சி செயலாளரிடம் வாக்குவாதம் செய்யும் வீடியோ சமூக வலைதளத்தில் வைரலாகி வருகிறது. சேலம் மாவட்டம் கெங்கவள்ளி பகுதியைச் சேர்ந்தவர் ராகுல் காந்தி மனைவி வசந்த பிரியா. இதையடுத்து நிறைமாத கர்ப்பிணியான இவருக்கு சொந்தமான நிலத்தின் வழியாக கெங்கவள்ளி பேரூராட்சி நிர்வாகம் சார்பில் அருகில் உள்ள பொதுமக்களுக்கு குடிநீர் குழாய் அமைப்பதற்காக கூறப்படுகிறது. இதுகுறித்து பட்டா நிலத்தில் குடிநீர் குழாய் அமைக்கக்கூடாது என்று உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமில் வசந்த பிரியா மனு அளித்திருந்த நிலையில் பேரூராட்சி செயல் அலுவலர் ஜனார்த்தனன் என்பவரிடம் வசந்த பிரியா எதற்காக குடிநீர் குழாய் அமைத்தீர்கள் என வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். நிறைமாத கர்ப்பிணியான வசந்த பிரியா பேரூராட்சி செயல் அலுவலரிடம் பேசும் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. அரசியல் புரிதல் இன்றி சமூக வலைதளங்களில் அவதூறு பரப்பியும் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தும் விதமாக ஆர்ப்பாட்டம் நடத்தி வரும் பாஜக நிர்வாகிகளை கண்டித்து திமுகவினர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளனர். தென்காசி மாவட்டத்தில் திமுக சார்பில் கடந்த 11ஆம் தேதி புதிய பேருந்து நிலையம் முன்பு வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர். இந்த ஆர்ப்பாட்டத்தின் போது பேசிய தெற்கு மாவட்ட செயலாளர் ஜெயபாலன் கூறிய கருத்துக்களை அரசியல் புரிதலின்றி திரித்து சமூக வலைதளங்களில் பதிவிட்டு வருகின்றனர். மேலும் கடந்த 18ஆம் தேதி சுரண்டை அண்ணா சிலை அருகில் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தும் விதமாக திமுக மாவட்ட செயலாளரின் உருவப்படத்தை செருப்பால் அடித்தும் தீயிட்டு எரித்தும் அவதூறு வார்த்தைகளை கூறியும் ஆர்ப்பாட்டம் நடத்தியுள்ளனர். மேலும் அலைபேசியில் உயிர் மாய்க்கும் மிரட்டல் விடுக்கும் தோணியிலும் பேசி பதிவிட்டு வரும் பாஜக நிர்வாகிகள் மீது சட்டப்படி உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என திமுக தரப்பில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் 80க்கு மேற்பட்டோர் புகார் அளித்துள்ளனர். இதையடுத்து கடந்த சில தினங்களாக திமுகவினர் மற்றும் பாரதிய ஜனதா கட்சியினர் ஒருவருக்கொருவர் காவல் நிலையத்தில் புகார் அளித்து வரும் சம்பவம் கட்சியினரிடையே சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. மனுக்கள் மீது உரிய நடவடிக்கை எடுப்பதில்லை என சுதந்திர போராட்ட தியாகிகளும் அவர்களின் வாரிசுகளும் குறைதீர்வு கூட்டத்தில் குற்றம் சாட்டியுள்ளனர். வேலூர் மாவட்டம் வேலூர் சத்துவாச்சாரியில் காயித்தே மில்லை கூட்டரங்கில் சுதந்திர போராட்ட தியாகிகள் அவர்களின் வாரிசுகள் குறைதீர்வு கூட்டம் மாவட்ட வருவாய் அலுவலர் சிவசுப்பிரமணியன் தலைமையில் நடைபெற்றது. இதில் திரளான சுதந்திர போராட்ட தியாகிகளின் வாரிசுகள் கலந்து கொண்டு பேசுகையில், எங்களுக்கு வீட்டுமனை பட்டா, இலவச பஸ் பாஸ் மற்றும் மருத்துவ சிகிச்சை திட்டம் போன்றவற்றை கேட்டு தொடர்ந்து பல முறை மனு அளித்தும் வருகிறோம். ஆனால் அதிகாரிகள் அந்த மனுக்கள் மீது உரிய நடவடிக்கை எடுப்பதில்லை என குற்றம் சாட்டி பேசினார்கள். அதன் பின்னர் சுதந்திர போராட்ட தியாகிகளின் வாரிசுகள் பல கோரிக்கைகளை வலியுறுத்தி மாவட்ட வருவாய் அலுவலரிடம் மனு அளித்தனர். உழவர் நலனை பாதிக்கும் வகையில் உழவர் அலுவலர் தொடர்பு திட்டம் 2.0 இருப்பதால் அதனை கைவிட கோரி தோட்டக்கலை அலுவலர்கள் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடத்தினர். தஞ்சாவூர் பனகல் கட்டிடம் முன்பு தமிழ்நாடு தோட்டக்கலை அலுவலர்கள் நலச்சங்கம், தமிழ்நாடு உதவி தோட்டக்கலை அலுவலர்கள் சங்கம் சார்பில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் தமிழ்நாடு அரசின் வேளாண்மை துறையில் செயல்படும் உழவர் அலுவலர் தொடர்பு திட்டம் 2.0 கைவிட வேண்டும், தோட்டக்கலை வளர்ச்சியை பாதிக்கக்கூடியதும் உழவர்களை பாதிக்கக்கூடியதுமான இந்த உழவர் அலுவலர் தொடர்பு திட்டம் 2.0 அமல்படுத்தக்கூடாது, தோட்டக்கலை துறை கள அலுவலர்களை அவசர காலத்தில் பணியிடை பெயர்ச்சி செய்திடுவதை உடனே நிறுத்த வேண்டும், களப்பணியாளர்கள் இணைப்பினை கைவிட வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தப்பட்டனர்.
தோட்டக்கலை உதவி இயக்குநர்கள், தோட்டக்கலை அலுவலர்கள், தோட்டக்கலை துணை அலுவலர்கள், உதவி தோட்டக்கலை அலுவலர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தினர். அதுக்காக எங்களோட துறை சார்பாக ஒரு கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் செய்கிறோம். இது எங்களோட கோரிக்கையை ஏற்கனவே நாங்கள் கொடுத்ததை பரிசீலனை பண்ணாததுனால எங்களுக்கு மேற்கொண்டு இந்த திட்டத்தை கைவிடணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களோட இது இந்த திட்டம் பார்த்திங்கன்னா விவசாயிகள் மற்றும் இந்த துறையை சேர்ந்த அனைத்து அலுவலர்களையும் பாதிக்கக்கூடிய இந்த திட்டத்தை UITT 2.0 திட்டத்தை கைவிடணும்னு சொல்லி பணியோடு கேட்டுக்கிறோம். அனைவரின் வாழ்விலையும் விடியலை கொண்டு வரும் சொன்ன முதலமைச்சர் அவர்கள் ஒரு துறையை இருட்டடிப்பு செய்யக்கூடிய இந்த திட்டத்தை கைவிடுறதுக்கு நாங்கள் எங்கள் துறை சார்பாகவும் அனைத்து அலுவலர்கள் சார்பாகவும் பணிவோடு கோரிக்கை வைக்கிறோம். இதை கருத்தில் கொண்டு தக்க நடவடிக்கை மேற்கொள்றதுக்கு பணிவோடு கேட்டுக்கொள்கிறோம். அம்பேத்கரை கடவுளாக பார்க்கும் விசிகாவினர் திமுக கூட்டணியை விட்டும் இந்தியா கூட்டணியை விட்டும் வெளியேற வேண்டும். இல்லை என்றால் உங்களுடைய தாத்தா அம்பேத்கர் அல்ல, கருணாநிதிதான் என பாஜக பட்டியலின் அணியின் மேற்பார்வையாளர் வெங்கடேஷ் மொரியா தெரிவித்துள்ளார். பாரதிய ஜனதா கட்சியின் விழுப்புரம் பெருங்கோட்டை பட்டியலணி சார்பில் பாபா சாஹேப் அம்பேத்கர் வழியில் பாரதிய ஜனதா கட்சி என்னும் கருத்தரங்கு விழுப்புரத்தில் நடைபெற்றது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய பாஜக பட்டியலின் அணியின் மாநில மேற்பார்வையாளர் வெங்கடேஷ் மொரியா, தமிழகத்தில் 2026ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள சட்டப்பேரவை தேர்தலில் NDA கூட்டணி வெற்றி பெறுவது உறுதி. இதற்கு சிறந்த உதாரணம் பீகார் சட்டமன்ற தேர்தல். மக்களுக்கான நல்ல திட்டங்களை NDA கூட்டணி செயல்படுத்தும் என மக்கள் நம்புகின்றனர். தமிழகத்தில் உள்ள தாழ்த்தப்பட்ட பட்டியலின மக்களின் மேம்பாட்டுக்கு ஒதுக்கப்படும் ரூபாய் 30,000 கோடி நிதியை தமிழக அரசு மற்ற திட்டங்களுக்கு செலவழிக்கிறது. அம்பேத்கரை பின்தொடர்வதாக கூறும் விசிகாவினர் காங்கிரஸ் கூட்டணிக்கு ஆதரவு தெரிவித்து வருகின்றனர். நேரு, இந்திரா காந்தி, ராஜீவ் காந்தி பாரத ரத்னா கொடுத்த காங்கிரஸ் கட்சி அம்பேத்கருக்கு பாரத ரத்னா வழங்கவில்லை. மாறாக அம்பேத்கருக்கு எதிராக தேர்தலில் களம் கண்ட அவரது உதவியாளருக்கும் பத்மஸ்ரீ விருது கொடுத்தது. ஆனால் அம்பேத்கரை அவமானப்படுத்திய காங்கிரஸ் கட்சியுடன் விசிகா கூட்டணியில் உள்ளது. பட்டியலின மக்களின் எதிரி விசிக. அம்பேத்கரை கடவுளாக நினைக்கும் விசிகாவினர் திமுக கூட்டணியை விட்டும் இந்தியா கூட்டணியை விட்டும் வெளியேற வேண்டும். இல்லை என்றால் உங்களுடைய தாத்தா அம்பேத்கர் அல்ல, கருணாநிதி எனவும் விசிகாவினர் முடிவு செய்து கொள்ளுங்கள். அம்பேத்கரை பாஜக கௌரவப்படுத்திய காரணத்திற்காக இந்த முறை தமிழகத்தில் உள்ள 30% பட்டியலின மக்கள் 25% பேர் NDA கூட்டணிக்கு ஆதரவு அளிப்பார்கள். EPS தமிழகத்தின் முதலமைச்சராக பொறுப்பேற்பார் என்றார். அப்புறமா பர்டிகுலர்லி இன் தமிழ்நாடு VCK பார்ட்டி சொல்றது நாங்க தான் அம்பேத்கர் ஃபாலோவர், நான் தான் ஷெட்யூல் காஸ்ட் லீடர்ஸ் அந்த மாதிரி சொல்லுவாரு. ஆனா அவரு VCK தலைவர் காங்கிரஸ் NDA கூட சப்போர்ட் பண்ணிருக்கோம். ஆனா இந்த காங்கிரஸ் எப்ப பவர்ல இருந்துச்சு, பாபா சாஹேப் அம்பேத்கர் ஜீவித்த டைம்ல அவருக்கு பாரத் ரத்னா அவார்டு கொடுக்கல. ஆனா நெஹ்ரு அவார்டு வாங்கினாரு பாரத் ரத்னா, இந்திரா காந்தி பாரத் ரத்னா அவார்டு வாங்கினாரோ, ராஜீவ் காந்தி பாரத் ரத்னா அவார்டு வாங்கினாரோ. ஆனா அவர் பவர்ல எப்போ கூட அம்பேத்கருக்கு பாரத் ரத்னா அவார்டு கொடுக்கல. அவரு மயிலாடுதுறையில் ரயில்வே இருப்பு பாதை உதவி ஆய்வாளர் நாள்தோறும் விழிப்புணர்வு ஏற்படுத்தி வரும் நிகழ்வு அனைவரிடமும் வரவேற்பை பெற்றுள்ளது. மயிலாடுதுறை ரயில்வே இருப்பு பாதை காவல் நிலையத்தில் பணியாற்றும் உதவி ஆய்வாளர் ராஜி ரயிலில் பயணிகள் பாதுகாப்பாக பயணம் செய்வது குறித்து நாள்தோறும் விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகிறார். ஒரு நாளைக்கு 4 முறை என 8 வருடங்களாக படிக்கட்டுகளில் பயணம் செய்வதை தவிர்த்தல், ஜன்னல் ஓரமாக அமரும்போது எச்சரிக்கையாக இருப்பது, நகைகள் அணிந்து பயணம் செய்யும் போது கவனம் செலுத்துவது போன்ற பாதுகாப்பு வழிமுறைகளை பயணிகளிடம் ஏற்படுத்தி வருகிறார். இது குறித்து பேசிய காவல் உதவி ஆய்வாளர் ராஜி, பயணிகளிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தினால் விபத்து, நகைகளை தொலைத்தால் போன்றவற்றால் யாரும் பாதிக்க மாட்டார்கள் என்றும் தான் நம்புவதால் முழு மனதுடன் தினம்தோறும் பயணிகளிடம் அறிவுறுத்தி வருவதாகவும் இது தனக்கு மன நிறைவுடன் இருப்பதாகவும் தெரிவித்தார். காவல் உதவி ஆய்வாளரின் இந்த செயல் அனைவரிடமும் வரவேற்பை பெற்றுள்ளது. பெரியபாளையம் அருகே ஆரணியில் நடைபெற்ற வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணியை மாவட்ட பொறுப்பாளர் வல்லூர் ரமேஷ்ராஜ் ஆய்வு செய்தார்.
திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அடுத்த ஆரணி பேரூராட்சியில் 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணி நடைபெற்று வருகிறது. இப்பணியில் பாகம் எண் 252 பகுதியைச் சார்ந்த திமுகவின் PLA 2, PLC, BTA நிர்வாகிகள் ஈடுபட்டு வந்தனர். இந்நிலையில் இப்பணிகளை பொன்னேரி தொகுதியின் திமுக பார்வையாளர் சுரேஷ் செல்வராஜ் முன்னிலையில் திமுக திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட பொறுப்பாளர் வல்லூர் ரமேஷ்ராஜ் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது PLO கூறும் வழிமுறைகளில் வாக்காளர் படிவங்களை நிரப்புமாறும் நிர்வாகிகளுக்கு தொகுதி பார்வையாளர் சுரேஷ் செல்வராஜ் அறிவுறுத்தினார். இதில் மாவட்ட அவைத் தலைவர் பகலவன், நகர செயலாளர் முத்து, பொருளாளர் கரிகாலன், நிர்வாகிகள் குருவப்பா, பார்த்திபன், வார்டு செயலாளர்கள் நீலகண்டன், உதயகுமார் மற்றும் சந்தோஷ் பிரபா உள்ளிட்ட ஏராளமான நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். நெய்வேலியில் கஞ்சாவை பதுக்கி வைத்திருந்த 4 பேரை நெய்வேலி டவுன்ஷிப் காவல்துறையினர் கைது செய்து அவர்களிடம் இருந்த 1 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்தனர். கடலூர் மாவட்டம் நெய்வேலி இந்திரா நகர் குடியிருப்பு பகுதிகளில் கஞ்சா விற்பனை நடைபெறுவதாக நெய்வேலி டவுன்ஷிப் காவல்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது. தகவலின் பேரில் விரைந்து சென்ற காவல்துறையினர் வடக்கு மேலூர் பிஸ்வா நகரில் பாண்டியன் என்பவருக்கு சொந்தமான பூட்டப்பட்ட வீட்டில் ஆய்வு செய்தபோது 1 கிலோ 150 கிராம் எடையுள்ள கஞ்சாவை பதுக்கி வைத்திருப்பது தெரியவந்தது. இதையடுத்து கஞ்சாவை காவல்துறையினர் பறிமுதல் செய்ததுடன் இந்திரா நகர் குடியிருப்பு பகுதியைச் சேர்ந்த அச்சுதன் மகன் சஞ்சய், அண்ணாதுரை மகன் ரவிக்குமார், ராமலிங்கம் மகன் அன்புமணி, முத்துசாமி மகன் ரஞ்சித்தரன் ஆகிய 4 பேரையும் காவல்துறையினர் கைது செய்தனர். மேலும் அவர்களிடம் இருந்து வீச்சர்வால் மற்றும் திருடப்பட்ட 2 இருசக்கர வாகனங்களையும் பறிமுதல் செய்தனர். குடியாத்தம் ஜெயஸ்ரீ கண்ணன் பவுண்டேஷன் சார்பில் காளியம்மன்பட்டி கிராமத்தில் செயல்படும் அரசு பள்ளியில் மாணவ மாணவிகளுக்கு இலவச கண் பரிசோதனை முகாம் நடைபெற்றது. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அடுத்த காளியம்மன்பட்டி கிராமத்தில் செயல்படும் அரசு பள்ளியில் குடியாத்தம் ஜெயஸ்ரீ கண்ணன் பவுண்டேஷன் மற்றும் மாவட்ட பார்வை இழப்பு தடுப்பு சங்கத்தின் சார்பில் இலவச கண் பரிசோதனை மற்றும் சிகிச்சை முகாம் நடைபெற்றது. முகாமில் குடியாத்தம் ஊராட்சி ஒன்றிய குழு தலைவர் சத்யானந்தம் கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கினார். அதன் பின்னர் மருத்துவர்களுக்கு சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தனர். முகாமில் டாக்டர் அகர்வால் கண் மருத்துவமனையின் சிறப்பு மருத்துவ குழுவினர் கலந்து கொண்டு பள்ளி மாணவ மாணவிகளுக்கும் கண் சம்பந்தமான தூர பார்வை, கிட்ட பார்வை, கண்ணில் சதை வளர்ச்சி, கண்புரை நீக்குதல் உள்ளிட்ட பிரச்சனைகளுக்கு ஆலோசனை மற்றும் சிகிச்சை அளித்தனர். இதில் பள்ளி முதல்வர் மகேஸ்வரி, சிவகாமி சுந்தரி, முகாம் ஒருங்கிணைப்பாளர்கள் செல்வி கண்ணன், சுரேஷ், சலபதிராஜ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். முகாமில் ஏராளமான பள்ளி மாணவ மாணவிகள் பலர் கலந்து கொண்டனர். குடியாத்தம் அருகே கண்டெய்னர் லாரியில் கடத்தி வரப்பட்ட 40 கிலோ கஞ்சா மற்றும் லாரியை வரதராமி காவல்துறையினர் பறிமுதல் செய்ததுடன் ஓட்டுநர் மற்றும் கிளீனரை கைது செய்தனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் வரதராமியில் தமிழக ஆந்திர எல்லை பகுதியில் வரதராமி காவல்துறையினர் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டு வந்தனர். அப்போது அந்த வழியாக விசாகப்பட்டினத்திலிருந்தும் கோயம்புத்தூருக்கு பேவிகால் ஏற்றி வந்த கண்டெய்னர் லாரியை நிறுத்தி சோதனை செய்தபோது அதில் 40 கிலோ கஞ்சா பொட்டலங்கள் இருப்பது தெரியவந்தது. இதையடுத்து லாரியில் இருந்த இருவரிடம் தீவிர விசாரணை மேற்கொண்டதில் மதுரை மாவட்டத்தைச் சேர்ந்த ஓட்டுநர் பாபு என்பதும் சிவகங்கை மாவட்டத்தைச் சேர்ந்த கிளீனர் ராஜ்குமார் என்பதும் தெரியவந்தது. மேலும் விசாகப்பட்டினத்தில் இருந்து வரும்போது நபர் ஒருவர் 40 கிலோ கஞ்சா பொட்டலங்களை கொடுத்துவிட்டு இதை குடியாத்தம் அருகே லாரி செல்லும் போது சென்னையைச் சேர்ந்த ஒருவர் பெற்றுக் கொள்வதாகவும் கஞ்சாவை லாரியில் எடுத்து வருவதற்காக ரூபாய் 25,000 கொடுத்ததாகவும் விசாரணையில் தெரியவந்தது. இதையடுத்து இருவரையும் கைது செய்து அவர்களிடம் இருந்த 40 கிலோ கஞ்சா மற்றும் கண்டெய்னர் லாரியை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். ஓமலூர் அருகே குழந்தையை தத்தெடுத்து தருவதாக கூறி மோசடி செய்து ரூபாய் 3 லட்சத்தை பறித்து சென்ற போலி காவல் ஆய்வாளர் உள்ளிட்ட 5 பேரை கருப்பூர் காவல்துறையினர் கைது செய்தனர். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் குருசாமிபுரத்தைச் சேர்ந்த பாதமுத்து, பூண்டி மாதா தம்பதியினருக்கு குழந்தை இல்லை என்பதால் உறவினர் மூலம் குழந்தையை தத்தெடுத்து தருவதாக சேலம் அதிமுக பிரமுகர் அருண்குமார் தெரிவித்துள்ளார். இதை நம்பி பாதமுத்து குடும்பத்தினர் உறவினர்களுடன் ரூபாய் 3 லட்சத்துடன் சேலம் வந்தனர்.
கருப்பூர் அரசு கல்லூரி அருகே 3 லட்சம் பணத்தை அருண்குமார் உள்ளிட்ட 3 பேரிடம் கொடுக்கும் போது காரில் வந்த 2 பேர் நாங்கள் காவல்துறையினர் என அறிமுகம் செய்துவிட்டு நீங்கள் குழந்தை கடத்தும் கும்பலா என மிரட்டி ரூபாய் 3 லட்சத்தை பறித்து கொண்டு பாதமுத்து குடும்பத்தினரை காரில் ஏற்றி சென்று சீலநாயக்கன்பட்டியில் இறக்கிவிட்டு தப்பி சென்றார். இது தொடர்பாக பாதமுத்து கருப்பூர் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து அன்னத்தாம்பட்டி மதுரராஜ் போலி காவல் ஆய்வாளராக நடித்த இது தொடர்பாக பாதமுத்து கருப்பூர் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து அன்னத்தாம்பட்டி மதுரராஜ் போலி காவல் ஆய்வாளராக நடித்த தாத்தக்காம்பட்டி ஏசுராஜ் ஆகியோரை கைது செய்தனர். மேலும் மூளையாக செயல்பட்ட அனத்தாம்பட்டி அருண்குமார், போலி இன்ஸ்பெக்டர் உள்ளிட்ட 3 பேரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். இதனைத் தொடர்ந்து காவல் ஆய்வாளராக நடித்த ஈரோடு வெற்றிவேலை கைது செய்ததை அறிந்த அருண்குமார், பழனி பாரதி இருவரும் சேலம் JM 2வது குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் சரணடைந்தனர். இருவரையுமே நீதிமன்ற காவல் விசாரணைக்கு எடுத்து காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். இந்த சம்பவத்தில் தொடர்புடைய 5 பேரும் தற்போது கைது செய்யப்பட்டுள்ளனர். பூந்தண்டலம் ஊராட்சியில் 25 ஏக்கர் பரப்பளவில் உள்ள ஏரியில் கழிவுநீர் கலக்கப்பட்டு வருவதை தடுக்க அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் ஒன்றியத்திற்குட்பட்ட பூந்தண்டலம் ஊராட்சியில் ஊரக வளர்ச்சித்துறை கட்டுப்பாட்டில் 25 ஏக்கர் பரப்பளவில் ஏரி அமைந்துள்ளது. இந்த ஏரியின் மூலம் அப்பகுதியில் உள்ள விவசாய விளை நிலங்கள் பாசன வசதி பெறுவதோடு அங்குள்ள மக்களுக்கு குடிநீர் ஆதாரமாகவும் விளங்கி வருகிறது. இந்த நிலையில் குடியிருப்புகள் மற்றும் தனியார் பொறியியல் கல்லூரியிலிருந்து வெளியேறும் கழிவு நீர் கால்வாய் மூலம் வெளியேற்றப்பட்டு நேரடியாக ஏரியில் கலப்பதால் தண்ணீர் மாசடைந்து வருவதாகவும் பாசன வசதி பெறும் விளை நிலங்கள் பாதிக்கப்படுவதுடன் அப்பகுதியில் நிலத்தடி நீர்மட்டமும் பாதிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் அப்பகுதி மக்கள் அச்சம் தெரிவிக்கின்றனர். இதுகுறித்து ஊராட்சி நிர்வாகம் மற்றும் ஊரக வளர்ச்சித்துறை அதிகாரிகளுக்கு பலமுறை புகார் தெரிவித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். எனவே ஏரியில் கழிவுநீர் கலக்கப்பட்டு வருவதை தடுக்க அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். தூர் வாரினாங்க. இதை 2011 தண்ணி வடிவே இல்லை. என் பின்புறம் இருக்கிற சாய்ராம கல்லூரியில் சுமார் ஒரு 10,000 மாணவர் மேற்பட்டு படிச்சுருக்கிறாங்க. அதனுடைய கழிவுநீர் ஃபுல்லாகவே இதில் தான் வருது, இந்த ஏரியில் தான் வருது. என்ன, நான் மாவட்ட கலெக்டர்கிட்ட புகார் கொடுத்தேன், பிடிஓ கிட்ட கொடுத்தேன், பிடிஓ அத்தாரிட்டி இந்த ஏரி பிடிஓவில் கொடுத்தேன், சிஎம் செல்லில் கொடுத்தேன், கிண்டியில் இருக்க பஞ்சாயத்து நடுவர் மன்றத்தில் கொடுத்தேன் கம்ப்ளைண்ட்டு. இது வரைக்கும் எந்த நடவடிக்கையுமே இல்லை. குன்னூர் உபாசி வளாகத்தில் உலாவும் கரடி சிறுத்தையை வனத்துறையினர் கூண்டு வைத்து பிடிக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் குன்னூர் நகர் மைய பகுதியில் அமைந்துள்ள உபாசி வளாகத்தில் 40 அலுவலர்கள் மற்றும் ஊழியர்கள் குடியிருந்து வருகின்றனர். மேலும் உபாசி வளாகத்தை சுற்றி ஏராளமான பொதுமக்கள் வசித்து வருகின்றனர். பொதுமக்கள் காலை மற்றும் மாலை வேளைகளில் நடைபயிற்சி செய்ய உபாசி வளாகத்தை ஒட்டியுள்ள சாலையை பயன்படுத்தி வருகின்றனர். மேலும் ஏராளமான குழந்தைகள் பள்ளி சென்று வருகின்றனர். இந்நிலையில் உபாசி வளாகத்தில் சிறுத்தை, கரடி போன்ற வன விலங்குகள் நடமாட்டம் அதிகரித்துள்ளது. இது தொடர்பாக காட்சிகள் கேமராவில் பதிவாகியுள்ளது. இதற்கிடையே சில நாட்களாகவே கரடி ஒன்று உபாசி வளாகத்தில் அலுவலர்களின் குடியிருப்பு கதவுகளை உடைத்து பொருட்களை நாசம் செய்வது தொடர்கதையாகியுள்ளது. இந்நிலையில் அசம்பாவிதங்கள் ஏற்படுவதற்கு முன்னரே கரடி சிறுத்தையை வனத்துறையினர் பிடிக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அரிமளத்தில் கண்மாயை தூர்வாரி கரைகளை பலப்படுத்தும் பணி தொடங்கி நடைபெற்று வருகிறது. புதுக்கோட்டை மாவட்டம் அரிமளம் பேரூராட்சியில் முத்தாண்டி விவசாயி கண்மாயை தனியார் தொண்டு நிறுவனங்களான AMM ஃபவுண்டேஷன், EID ஃபெர்ரி, நியூட்ராசூட்டிகல்ஸ் மற்றும் சிறுதுளி நன்னீர் அமைப்பு வாயிலாக தூர்வாரி கரைகளை பலப்படுத்தும் பணியின் துவக்க விழா நடைபெற்றது. நன்னீர் அமைப்பின் பிரதிநிதிகள் வருகை தந்து பணிகள் குறித்து பார்வையிட்டனர். சிறப்பு அழைப்பாளராக இந்திய விவசாயிகள் சங்க மாநில பொதுச் செயலாளர் தனபதி கலந்து கொண்டு சிறப்பித்தார். இதில் அரிமளம் பேரூராட்சி தலைவர் மாரிக்கண்ணு, பேரூராட்சி உறுப்பினர்கள், செயல் அலுவலர் அண்ணாதுரை, அலுவலக பணியாளர்கள், கண்மாய் ஆயக்கட்டுதாரர்கள், பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை குமார் மற்றும் அரிமளம் பசுமை மீட்பு குழுவினர் செய்திருந்தனர். பழவேற்காட்டில் அதானி துறைமுக கடல் வளாகத்தில்
படகு மூலம் ஊடுருவ முயன்ற இருவரை சுற்றி வளைத்து பிடித்த கடலோர பாதுகாப்பு படையினர். திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காட்டில் கடலோர பாதுகாப்பு படையினர் காவல்துறையினர் இணைந்து தீவிரவாத ஊடுருவலை தடுக்கும் பொருட்டு சாகர் கவாஜ் என்ற செயல்முறை ஒத்திகையில் ஆவடி காவல் துணை ஆணையர் பாலாஜி ஆலோசனையின் பேரில் பழவேற்காட்டில் காவல் உதவி ஆணையர் சங்கர் தலைமையில் மற்றும் ஆய்வாளர் காளிராஜ் முன்னிலையில் 100க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் இந்த பயிற்சியில் ஈடுபட்டனர். இதனையொட்டி பழவேற்காடு பகுதி முழுவதும் காவல்துறையினரின் கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டுவரப்பட்டு கடற்கரை, மீனவ கிராமங்கள் ஆகிய இடங்களில் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டனர். இதற்கிடையே படகு மூலம் அதானி துறைமுக கடல் வளாகத்திற்குள் ஊடுருவ முயன்ற இருவரை கடலோர பாதுகாப்பு படையினர் ரோந்து படகில் விரட்டி சென்று மடக்கி பிடித்த போது கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த மீனவர்கள் இடையே பரபரப்பு ஏற்பட்டது. பிரதமர் நரேந்திர மோடிக்கு மிரட்டல் விடுத்த திமுகவை சேர்ந்த ஜெயபாலனை கைது செய்து நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி பாஜகவினர் காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளனர். வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்த நடவடிக்கை எதிர்த்து கடந்த 11ஆம் தேதி திமுக தலைமையில் தென்காசியில் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தின் போது பேசிய தென்காசி தெற்கு மாவட்ட திமுக பொறுப்பாளர் ஜெயபாலன், உங்கள் வாக்குகளை பறிப்பதற்கு துடிக்கிறார் மோடி என்றும் பேசினார். இந்த நிலையில் ஜெயபாலன் மீது சட்டப்படியான நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி தென்காசி மாவட்ட பாஜகவினர் கட்சியின் மாவட்ட தலைவர் ஆனந்தன் ஐயாசாமி தலைமையில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் மனு அளித்தனர். இதன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், பாரத பிரதமரை ஒருமையில் பேசிய அவரை தீர்த்து கட்ட வேண்டும் என ஜெயபாலன் பேசியிருக்கிறார். இது நாட்டின் இறையாண்மைக்கு எதிரான செயல் என்றும் சமூக விரோதிகள்தான் இதுபோன்று பேசுவார்கள். எனவே ஜெயபாலனை தேசிய பாதுகாப்பு சட்டம் மற்றும் குண்டர் சட்டத்தின் கீழ் கைது செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் புகார் மனு அளித்துள்ளோம் என்றும், அத்துடன் ஜெயபாலனுக்கு எதிராக சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கு தொடர உள்ளோம் என்றும் ஆனந்தன் ஐயாசாமி தெரிவித்தார். ராமேஸ்வரத்தில் பள்ளி மாணவியை உயிர் மாய்க்க செய்யப்பட்டதை கண்டித்து பாஜகவினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். ராமேஸ்வரத்தில் ஒருதலை காதலை ஏற்க மறுத்த பள்ளி மாணவி சாலினி என்பவர் உயிர் மாய்க்க செய்யப்பட்டதை கண்டித்து ராமநாதபுரம் அரண்மனை முன்பு பாஜக மாவட்ட தலைவர் முரளிதரன் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் திமுக ஆட்சியில் தொடர் உயிர் மாய்த்தல்கள் நடப்பதாகவும், பெண்களுக்கு இந்த ஆட்சியில் பாதுகாப்பு இல்லை என்றும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்நிகழ்வில் முன்னாள் மாவட்ட செயலாளர் தரணி முருகேசன், மாவட்ட பொதுச் செயலாளர் சண்முகநாதன் மற்றும் தேசிய பொதுச் செயலாளர் புரட்சி கவிதாசன் கண்டன உரையாற்றினார். இதில் மகளிர் அணியினர் மற்றும் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். மீண்டும் ஜெம் தலைப்பு செய்திகள். சேலத்தில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் மீண்டும் பிரச்சாரம் செய்வதற்காக காவல்துறையினரிடம் அனுமதி கேட்டு மனு அளிப்பு. அனுமதி மறுக்கப்பட்டதாக ஊடகங்களில் வெளியான தகவல் உண்மையில்லை என தெரிவித்தார் தாவேகா மாவட்ட செயலாளர் தமிழன் பார்த்திபன். 23 தாலிபான் பயங்கரவாதிகளை சுட்டு வீழ்த்தி பாகிஸ்தான் ராணுவம் ஆப்கானிஸ்தானுக்கு பதிலடி. பாகிஸ்தான் தேடுதல் வேட்டையின் போது உயிருடன் பிடிபட்டார் தாலிபான் இயக்க தளபதி. ஆஸ்திரேலியா இங்கிலாந்து மோதும் ஆசிஸ் தொடர் இன்று தொடக்கம். ஆசிஸ் டெஸ்ட் தொடரின் முதல் போட்டி தொடங்கிய நிலையில் உலகெங்கிலும் ரசிகர்களிடையே பெரும் எதிர்பார்ப்பு. தென்காசி, விருதுநகர், நெல்லை, கன்னியாகுமரி, தூத்துக்குடி உள்ளிட்ட 10 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து 24ஆம் தேதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் என வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மதியம் 1:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண gemlive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.